இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது புற்றீசல் போன்று பாகிஸ்தான் அனுப்பிய துருக்கியின் ட்ரோன்களையும் சீனாவின் ஜெட் விமானத்தையும் துல்லியமாக தாக்கி அழித்தது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ். லடாக் எல்லையில் ஓயாமல் குடைச்சல் கொடுத்து வரும் சீனா பாகிஸ்தானை எதிர்கொள்ள முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்தியா. சவாலான தட்பவெப்பநிலைகளிலும் தங்கு தடையின்றி எதிரி இலக்கை துல்லியமாக தாக்கியளிக்கும் வகையில் லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மிக வேகமாக நகரும் இரு இலக்குகளை ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு துல்லியமாக தாக்கி அளித்ததாக DRDO தெரிவித்துள்ளது. 4,500 மீட்டர் உயரத்தில் கூட நிலைநிறுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு 25 முதல் 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வரும் போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், குரூஸ் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. இதேபோன்று ஒடிஷா கடற்பகுதியில் உள்ள அப்துல் கலாம் தீவு பகுதியில் அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு குறுகிய தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் பிருத்திவி 2 மற்றும் அக்னி 1 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் பிருத்திவி 2 ரக ஏவுகணை 500 கிலோ வெடிகுண்டுகள் அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. 700 முதல் 900 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட அக்னி 1 ரக ஏவுகணை 1000 கிலோ வெடிகுண்டுகள், அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது என்று ராணுவம் கூறியுள்ளது. உள்நாட்டில் தயாரித்து வரும் ஏவுகணைகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மிகுந்த நம்பகத்தன்மை கொண்டது என்பதால் எல்லையில் அத்துமீறும் சீனா, பாகிஸ்தானுக்கு ஏவுகணை சோதனைகள் மூலம் இந்தியா எச்சரிக்கை மணி அடித்துள்ளது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.